ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸால் பெரும்பாலும் எடுக்கப்படாத ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். ஆனால் நல்ல டிமாண்ட் அண்டு வேல்யூ இருக்கக்கூடிய கோர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆல்சோ உங்களுக்கு ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த ரெண்டு கோர்ஸஸ் பற்றியும், இந்த ரெண்டு கோர்ஸில் எந்த கோர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும், எதில் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நம்ம எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒரு படிப்புங்க. எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் பற்றியும், அதில் இருக்கக்கூடிய டிவைசஸ் பற்றியும், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஸ்டடீஸ் எப்படி இருக்கும், டிசைன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அதோட டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும், இது மாதிரியான விஷயங்களை, அதாவது பவர் ஜென்ரேட் பண்ணுறோம், அதை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட்ஸ் பண்ணுறது, டிரான்ஸ்மிஷன்ஸ் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களை பற்றி மெயினாக படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸாகவும் இருக்குது. அண்ட் நல்ல டிமாண்டிங் இருக்கக்கூடிய கோர்ஸ். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக நீங்கள் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டான கோர்ஸ். கவர்மெண்ட் லைனில் போகணும், ஒர்க்குக்கு போகணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கோர்ஸ் சப்ஜெக்டாக இருக்கிறனால நீங்கள் எல்லா விதமான எக்ஸாம்ஸுமே எழுதலாம். சூப்பரான ஒரு கோர்ஸாக இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எத்தனை இயர் டியூரேஷன்ஸ் எடுத்துக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 years ஆஃபீஸ்லி உங்களுக்கு 4 years கோர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் மெயினாக நீங்கள் என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா +2ல் மேத்தமெட்டிக்ஸ் வந்து மெயின் சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கலாம், ஒகேஷனல்லேருந்து வந்திருக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் ஆனால் மெயின் சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எடுத்து தாராளமாக பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து ரொம்பவே ஒரு வேல்யூவான கோர்ஸ்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இயந்திரத்துக்காக ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட கோர்ஸ்னே சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஒரு பழமையான கோர்ஸுங்க. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா எதை பற்றிலாம் படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயந்திரத்தை வந்து எப்படி உருவாக்குறது, இது வந்து பேசிக்கான ஒன்றுங்க. இயந்திரத்தை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி பராமரிக்கிறது, ஃப்யூச்சரில் வந்து எந்த மாதிரியான இயந்திரங்கள்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வரலாம், அதை யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்ன, இதை பற்றி முழுமையாக படிப்பீங்க. ஓகே, இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 12th கண்டிப்பாக ஒரு மேக்ஸ் இருக்கிற குரூப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். இதனோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரட்டிக்கலும் வந்துடும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்துடும். ஃபைனல் இயரில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டாகவே பண்ணுவீங்க. ட்ரிபிளியில் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் வந்து இதில் ரொம்பவே வரும். சர்க்கியூட்ஸ் பற்றி மெயினாக படிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்ஸ் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்சோ உங்களுக்கு பவர் சிஸ்டம்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பற்றியும், அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பற்றியும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சிக்னல் ப்ராசஸிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் பற்றியும், மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், இதை பற்றியும் மெயினாக படிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இந்த ட்ரிபிள் எடுத்து படிக்கிறீங்க, இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ இது மாதிரி ஸ்கில்ஸ் உங்களுக்கு டெவலப் பண்ணால் நீங்கள் சைன் பண்ணுவீங்க, ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. சர்க்யூட் டிசைன்ஸ் அண்ட் அனாலிசிஸில் உங்களோட நாலேஜஸை டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி பவர் சிஸ்டம் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் பற்றியும், அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, C++, ஜாவா, இது மாதிரியான விஷயங்களையும் வந்து உங்கள் நாலேஜஸ் கெயின் பண்ணிக்கணும். ஆல்சோ உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பற்றியும், அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸர், கண்ட்ரோலர் பற்றியும் உங்களோட நாலேஜஸ் நீங்கள் மெயினாக கெயின் பண்ணிக்கணும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்ஸ்லையும் ப்ரைவேட் செக்டர்ஸ்லையும் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதில் கவர்மெண்ட் செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெல்லில் ஒர்க் பண்ணலாம், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெடில் வந்து ஒர்க் பண்ணலாம். இது மாதிரியான ஒர்க்ஸ் இருக்குது. NTPC, ONGC, பவர் கிரிட்ஸ், அது மாதிரியான இடங்களையும் ஒர்க் பண்ணலாம். ஆல்சோ DRDOவில் ஒர்க் பண்ணலாம். இந்தியன் ரயில்வேஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து ஒர்க் பண்ணலாம். இது மாதிரியான கவர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜும் வந்து இந்த கோர்ஸ் மூலிமா கிடைக்கும். கவர்மெண்ட் செக்டர்லாம் போயிட்டிங்கன்னா 10 lakhக்கு மேலே வந்து இயர்லி இன்கம் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர்ஸ்லேயும் நிறைய கம்பெனிஸ் வந்து பவர் டிரான்சிஷன்ஸ் கம்பெனிஸ், பவர் கிரிட்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ பவர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக நிறைய வெஹிக்கிள்ஸ் வருது அப்படிங்கிறனால மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் பயங்கர க்ரோத் வந்துட்டு இருக்கு இந்த ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 7 to 10 lakh வரைக்குமே நல்ல இன்கம் வந்து எடுக்கலாம், இயர்லி இன்கமாக இருக்கும். காலேஜோட ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakhலேருந்து ஒரு 1.5 lakh வரைக்குமே ஃபீஸாக வந்து காலேஜஸ் பொறுத்து வேரி ஆகும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வளர்த்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு இயந்திரத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படை ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸை நீங்கள் வந்து வளர்த்திக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இயந்திரத்தை வந்து எதன் மூலியமாக உருவாக்கலாம், அதை வந்து எப்படி ஃப்யூச்சரில் வந்து அது எப்படி யூஸ் ஆகும், இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இயந்திரத்தை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் சிஸ்டத்தை வந்து டிசைன் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஹார்ட்வேர் மட்டும் கற்றுக்குறீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து அதை உருவாக்குறதுனா சாஃப்ட்வேரையும் நீங்கள் கற்றுக்கணும். சாஃப்ட்வேர் மூலம் ஒரு டிசைன் பண்ணி பார்க்குறீங்க, அதன் டிசைனிங் மூலமாக நீங்கள் அடுத்து வந்து என்ன உருவாக்குறீங்க அதை முதல்ல தெரியணுமில்ல. அதுக்காக நீங்கள் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸு நீங்கள் வளர்த்துக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா CADன்னு சொல்லுவாங்க, அது ஒரு சாஃப்ட்வேர், அதை பற்றி நீங்கள் கற்றுக்கலாங்க. CAME, CAE இதெல்லாம் இந்த
சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து நிறையா ஸ்கில்ஸ் இதில் நீங்கள் வளர்த்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான டூல்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா FEA CFT இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசைனிங் பண்ணுறீங்கன்னா இதுக்கு உண்டான டூல்ஸ் ஸ்கில்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக வளர்த்திக்கணுங்க. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60,000 to 70,000 ஆரம்பிக்குது. காலேஜஸை பொறுத்து 1 lakhல இருக்குது, 1.55லையும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குங்க. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முடிச்சிட்டேன் சார், அடுத்து வந்து ஜாப்புக்கு போகிறேன் அப்படின்னா ஜாப் சேலரி பெர் ஆனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 3 lakhல இருந்து 4-5 அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு ஏறிட்டே போகும். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இடத்தை பொறுத்து மற்றும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்துங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கவர்மெண்ட் சைடில் சரிங்க, ப்ரைவேட் சைடில் சரிங்க, நிறையா ஜாப் வேகன்சி இருக்குது. கவர்மெண்ட் சைடு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில தேர்வுகள் எழுத வேண்டியிருக்கு. அதில் ஒரு சில தேர்வுகள் நம்ம பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, கிராஜுவேட் ஆடிட் டெஸ்ட் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து தேர்வு எழுதுனாங்க. இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் IESன்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் தேர்வு எழுதி தேர்வாகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ISRO சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் எழுதி தேர்வாகலாம். அடுத்து பார்த்து DRDO எழுதிய தேர்வாகலாம். அடுத்து வந்து PHEL அண்ட் NTPC ONG IOCS அண்ட் அதர்ஸ் PSC எக்ஸாமினேஷனில் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக தேர்வு எழுதி தேர்வாகலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா SSC JE ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஜூனியர் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, அதில் நீங்கள் தேர்வாகலாம். அது வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் PSC எக்ஸாம் சொல்லுவாங்க, அதில் நீங்கள் வந்து தேர்வு எழுதி தேர்வாகலாங்க. அடுத்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரிலாம் ஒர்க்கிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DRO இந்தியன் ஆர்மர்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் வந்து ஒர்க்கிங் பண்ணலாங்க. அடுத்து வந்து ரயில்வே சைடு பொறியாளராக நீங்கள் வந்து ஒர்க்கிங் பண்ணலாம். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அதாவது PHEL ONG NTPC GIL HAL ISRO இந்த மாதிரி ஒர்க்கிங் ஸ்பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா EEE கோர்ஸ் பற்றி நம்ம முழுமையாக இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.